ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் இவர் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன தகவலை போக்குவரத்து கழகத்தில் வெளியிட போகிறாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்டிசியில் 2025 நடைபெற்ற நியமனங்கள் அனைத்துமே ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையான தகவல் என்ன? டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரைக்கும் 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்க மக்களே, அதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண இப்போ இருக்கிற டைமில் என்னென்ன விதிமுறைகள், டிஎன்எஸ்டிசியில் ரிக்யர்மெண்ட் என்ன, ஜாயினிங் ரிக்யர்மெண்ட் எதை பேஸ் பண்ணி, டிரைவிங் லைசன்ஸாக கண்டக்டில் இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் உங்களை ஜாயின் பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போக்குவரத்து கழகம் தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் 2025 போக்குவரத்து கழகத்தில் 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா பணி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2500 பேருக்கு மட்டுமா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே போயிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு பேருந்துகளை எடுத்து ஓட்டிகிட்ருக்காங்க. மீதி இருக்கிற இந்த 850 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இன்னும் வரவே இல்லை. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு தரப்பு மக்களுமே ஒவ்வொரு நாளுமே போக்குவரத்து கழகத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த டைமில் போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இது தாங்க இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வெயிட் பண்ணியிருக்கவங்க டிஎன்எஸ்டிசியோடைய 2026 நோட்டிஃபிகேஷன் தகுதியானவர்களுக்குண்டான பட்டியல் போக்குவரத்து கழகத்தில் இத்தனை பேர் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 3500 நபர்களை போக்குவரத்து கழகத்தில் இந்த டைமாவது எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகணும். முதல் கட்டமாக அலுவலகத்தில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு முதல்ல தள்ளப்படுறீங்க. போக்குவரத்து கழகத்தில் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் எளிமையாக வாங்கிக்கலாம், ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி உங்களால் வாங்க முடியாது. இதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் வாயிலாக நீங்கள் இந்த கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். கண்டக்டர் லைசன்ஸில் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை கொண்டாந்து ஆர்டிஓ அலுவலகத்தில் காண்பித்தா உங்களுக்கு இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க போக்குவரத்து கழகத்தில் நியமனங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களுக்குண்டான அறிவிப்புகளும் விரைவில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் 2025 நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த முறைகேடுகளை தவிர்க்கணும் அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களுடைய அறிக்கை வெளியிட்டே ஆகணும். கண்டிப்பாக அந்த 2025 போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனத்திற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு கண்டிப்பாக வர இருக்குது. 2025 ஒரு 3500 பேர்லேருந்து ஒரு 8000 பேர் வரைக்கும் மாதிரி எடுப்பாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் வரலைங்க, கண்டிப்பாக வெளியாகும், பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஹெவி பேட்ச்சு இது எல்லாமே தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th பாஸ், 10th, 12th டிகிரி, எனி டிகிரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மறந்துடாதீங்க, போக்குவரத்து கழகத்தில் அறிவிப்புகள் விரைவில் வர இருக்குது. இப்போ இந்த போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.